இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 சான்ஸ்கிரிட் நியூ NCERT சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 10 தசமஹ பாட்டஹ. லெசனோட பேரு சந்நிமித்தே வரம் தியாகஹ. தியாகஹ அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னு அர்த்தம். வரம் அப்படின்னா பிரைஸ் வர்த்தி. சந்நிமித்தே அப்படின்னா ஃபார் அ குட் காஸ், அதாவது ஒரு நல்லதுக்காக நம்மளையே சாக்ரிஃபைஸ் பண்றது அப்படின்றது ஒரு கிரேட்டான ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சாக்ரிஃபைஸ் இஸ் பிரைஸ் வர்த்தி when done for a good cause. க பாகஹ. இந்த லெசன் நம்மளுக்கு 2 பார்ட்டா கொடுத்துருக்காங்க. அதுதான் 10th லெசன் ஃபர்ஸ்ட் பார்ட்டாவும் 11th லெசன் செகண்ட் பார்ட்டாவும் கொடுத்துருக்காங்க. க பாகஹ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெசன் என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். संस्कृत वाङ्मये कथा साहित्यस्य विशिष्टं स्थानम अस्ति. संस्कृत वाङ्मये அப்படினா in the literature of Sanskrit ன்னு சொல்றாங்க. Sanskrit literatureல கதா சாகித்யஸ்ய, அதாவது ஃபிக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, லிட்ரேச்சர்லேயே கதைகள் இருக்கு, அதுதான் ஃபிக்ஷன். கதா சாகித்யஸ்ய விசிஷ்டம் ஸ்தானம் அஸ்தி, அதுக்கு ஒரு டிஸ்டிங்க்ட் பிளேஸ் இருக்கு. லிட்ரேச்சர்லேயே இந்த கதைகளுக்கு ஒரு தனி ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கதானாம் துவாரா அதீவ மனோரஞ்சகதயா ஜீவன சம்பந்தாக விவிதாக உபதேசாக பிரேரணாக ஹி யதஸ்ய சாகித்யஸ்ய பிரயோஜனம். இந்த கதையினுடைய பிரயோஜனம், அதாவது இன்டென்ஷன் என்ன, எதுக்காக இந்த கதைகள் சொல்லப்படுது அப்படின்னா, கதானாம் துவாரா அதீவ மனோரஞ்சகதாய, அதாவது ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. கதை மூலமா நம்மளை ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணி, ஜீவன சம்பந்தாக நம்ம லைஃபுக்கு சம்பந்தப்பட்ட, லைஃபுக்கு தேவையான விவிதாக உபதேசாக நிறைய அட்வைசஸ், ஸோ லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும் அப்படின்ற அட்வைசஸ், அண்ட் ஆல்சோ பிரேரணாகி, ஸோ அதை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ற மாதிரி கொடுக்கறது தான் யதஸ்ய சாகித்யஸ்ய பிரயோஜனம். ஸோ இந்த சாகித்யத்தினுடைய இன்டென்ஷன், பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃபுக்கு தேவையான நிறைய அட்வைஸ் கொடுக்கறது. அந்த அட்வைஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ரொம்ப என்டர்டைனிங்காக இன்ஸ்பிரேஷனலாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சம்ஸ்கிருதஸ்ய கதா சாகித்யம் அத்யந்தம் சமிருத்தம் வைவித்தியபூர்ணம் ச அஸ்தி. சம்ஸ்கிருதஸ்ய கதா சாகித்யம், சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சருடைய ஃபிக்ஷன் அத்தியந்தம் சமிருத்தம், ரொம்பவும் ரிச் அண்ட் டைவர்ஸா இருக்கும், நிறைய விதவிதமான கதைகள் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிரஸ்துதஹ பாட்டஹ ஹிதோபதேஷஹ இத்யஸ்மாத் கதா கிரந்தான் ஸ்வீகிருதஹ. பிரஸ்துதஹ பாட்டஹ, நமக்கு கொடுத்துருக்க இந்த லெசன் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிதோபதேஷஹ, ஹிதோபதேஷம் அப்படின்ற அந்த கிரந்த், அந்த புக்கில் இருந்து, இத்யஸ்மாத் அப்படின்னா இதி பிளஸ் அஸ்மாத், இதுல இருந்து ஹிதோபதேஷ அப்படின்ற புக்கில் இருந்து, அந்த கதா கிரந்தான், அந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ்ல இருந்து, ஸ்வீகிருத்தஹ அதுல இருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன கதைன்னு பார்க்கலாம். ராண்யஹ शूद्रकस्य सेवायां नियुक्तस्य कस्यचित् वीरवरनामकस्य कर्तव्यनिष्ठस्य राजपुत्रस्य வைசிஷ்டஸ்ய வர்ணம் கதாயா மாத்திரம் வர்த்ததே. இந்த கதையில என்ன வர்ணம் இருக்கு, என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ராண்யஹ சூத்ரகஸ்ய, ராஜா சூத்ரகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ராஜா சூத்ரகனுடைய சேவாயாம் நியுக்தஸ்ய, அவருக்கு சேவை பண்ண அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ராஜபுத்திரஸ்ய வீரவர நாமகஸ்ய, ஒரு பிரின்ஸ் இருக்கான, அவருடைய பேர் வீரவர் அப்படின்றது அவருடைய பேரு. அவர் ஒரு பிரின்ஸ், அவர் ராஜாவுக்கு, எந்த ராஜாவுக்கு, சூத்ரகனுக்கு சேவை பண்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. ராண்யஹ சூத்ரகஸ்ய சேவாயாம் நியுக்தஸ்ய கஸ்யசித், ஒரு வீரவர நாமகஸ்ய கர்த்தவ்ய நிஷ்டஸ்ய, அவனுடைய டியூட்டிஃபுல், அவருடைய டியூட்டி எப்படி இருக்கு, அதாவது அவருடைய கடமையை அவர் எப்படி செய்யறாரு, அதனுடைய வைசிஷ்டஸ்ய வர்ணனம், அவருடைய கேரக்டர்ஸ் இதுல இந்த கதையில நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சஹ ராண்யஹ ராஷ்டிரஸ்ய ச ரக்ஷணாய ஸ்வப்ராணானபி அர்ப்பயித்தும் உத்யதஹ அபவத். சஹ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீரவர் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, ராண்யஹ ராஷ்டிரஸ்ய, ஸோ ராஜாவுக்காகவும் இந்த ராஷ்டிரியத்துக்காகவும் அந்த கிங்டமுக்காகவும், ரக்ஷனாய அதனுடைய
ப்ரொடெக்ஷனுக்காக ஸ்வப்ராணான் அவருடைய சொந்த உயிரையும் கூட அப்படி அர்ப்பித்தயுத்தும் உத்தேதக அதில் அதை கொடுக்கறது கூட அவர் ரெடியாக இருக்கிறாரு. தஸ்ய சுவாமி பக்தி ராஷ்ட்ரிய சமர்ப்பண பாவக ச பிரேரணாஹி. ஸோ அவருடைய சுவாமி பக்தி டிவோஷன் டு தி மாஸ்டர், அதாவது அந்த கிங்குக்கு தானே அவர் சேவை பண்றாரு, அவர் எப்படி அவரோட மாஸ்டருக்கு டிவோட்டடா இருக்காருன்றதையும் ராஷ்டிராய சமர்ப்பண பாவ அவருடைய நேஷனுக்கு அவர் எப்படி டெடிகேட்டடா இருக்கிறாரு அப்படின்றது ச பிரேரணாகி ரொம்பவும் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அத்திர ஏஷக பாட்டக பாகத்வே அஸ்தி. இங்க உங்களுக்கு இந்த லெசன் 2 பாகமா கொடுத்திருக்காங்க. உங்களுடைய புக்ல இது 2 பாகமா கொடுத்திருக்காங்க. பட்டனியா இயம் வீரவர கதா. ஸோ இந்த வீரவனுடைய கதையை படிங்க. அனுகரணீய அயம் வீரவரக, அந்த வீரவர் எப்படி இருக்கிறாரோ, எவ்வளோ அவங்களுடைய மாஸ்டருக்கு டெடிகேட்டடா இருக்கிறாரோ அதை நீங்களும் அனுகரணிய ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப லெசன் பார்க்கலாம். ஆசித் சோபாவதி நாம காச்சன் நகரி. ஆசித் அப்படின்னா இருந்தது, சோபாவதி நாம காச்சன் நகரி சோபாவதி நாம ஆசித். ஸோ ஒரு நகரம் சோபாவதி அப்படின்ற ஒரு நகரம் இருந்தது. தத்ர शूद्रको नाम महापराक्रमी नाना शास्त्रवित् पूतचरित्र महीपतिहि प्रतिवसति स्म. ஸோ அந்த இடத்துல சோபாவதி நகரத்துல தத்ர சூத்ரகோ, சூத்ரகன் அப்படின்னு அவருடைய பேரு, சூத்ரக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சூத்ரக நாம மகாபராக்கிரமி, அவர் ஒரு மைட்டி வேரியர், ரொம்பவும் வலிமை மிக்க போர் வீரன் சொல்லுவாங்களா, அதான் மைட்டி வேரியர் மகாபராக்கிரமி. அண்ட் ஆல்சோ நானா சாஸ்திரவித் அப்படின்னா எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தெரிந்தவர். பூத்த சரித்திரக அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு கேரக்டருடைய. மஹிபதிஹி ஒரு கிங், பிரதிவசதி ஸ்ம ஒரு கிங் இருந்தாரு, அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சூத்ரக. அதை கதா அதாவது அத்து பிளஸ் ஏ கதா அப்படி இருக்கும்போது ஒரு தடவை வீரவர நாமா ராஜபுத்திரக விருத்தயர்த்தம். விருத்தயர்த்தம் அப்படின்னா விருத்தேஹி பிளஸ் அர்த்தம். அர்த்தம் அப்படின்னா இன் சீக் ஆஃப், அதாவது தேடி வராரு. எதுக்காக? விருத்தேஹி லைவ்லிஹுட் அவருடைய வாழ்வாதாரம் தேடி. கஸ்மா தபி தேசாத், கஸ்மாத் அபி தேசாத் ஏதோ ஒரு தேசத்தில் இருந்து ராஜத்வாரம் உபாகச்சத், இந்த ராஜாவினுடைய துவாரம் அப்படின்னா கேட்வேன்னு சொல்லுவாங்களே, ஸோ இவருடைய மாளிகையை தேடி உபாகச்சத்னா வந்திருந்தாரு. ஸோ இப்ப வீரவரநாம் அப்படின்ற ஒரு ராஜபுத்திரக இந்த ராஜாவை தேடி அவருடைய வாழ்க்கையை லீட் பண்றதுக்காக ஏதோ ஒரு தேசத்துல இருந்து இவருடைய தேசத்துக்கு வந்திருக்கிறாரு. தேனசக, தேனசகனா அவர் கூட, இப்ப இந்த வீரவர் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட வேதரதா நாம தஸ்ய பத்னி, வேதரதா அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய அவருடைய மனைவியும், சக்திதரோ அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய, சக்திதரோ நாம சுத்தக, சக்திதரக அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய அவருடைய மகனும் சுத்தக, வீரவதி நாம கன்யா, வீரவதின்னு அப்படி பேர் இருக்கக்கூடிய கன்யா அவருடைய மகளும் ச சமாயாத்தாக அவரும் கூட வந்திருந்தாங்க. அவர் மட்டும் வரல, அவர் கூட அவரோட குடும்பமும் வந்திருக்கு. இந்த ராஜாவை தேடி சூத்ரக தேடி வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வீரவரக பிரதிஹாரம் வீக்ஷய, பிரதிஹாரம்னா டோர் கீப்பர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்றாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாரு? போஹு பிரதிஹார விருத்தயர்த்தமாகதாய் ஆகதோ ராஜபுத்திரோ அஸ்மி தஸ்மான்ய மாம் சுவாமினஹ சமீபம். பிரதிஹாரம் வீக்ஷய, ஸோ டோர் கீப்பர் கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. போஹு பிரதிஹாரக, ஏ பிரதிஹாரா விருத்தயர்த்தமாகதோ, ஸோ விருத்தேஹி அர்த்தம் ஆகதேஹி. என்ன சொல்றாரு? இந்த வாழ்வாதாரம் தேடி வந்திருக்கிற நானு ராஜபுத்ரோ அஸ்மி, நான் ஒரு ராஜபுத்திரன், நான் ஒரு பிரின்ஸ். தஸ்மானய, அது எப்படி படிக்கணும் அப்படின்னா தஸ்மாத் நய, தஸ்மாத் நயனா அதனால. ஸோ இது நான் ஒரு வேலை தேடி உங்ககிட்ட வந்திருக்கிறேன், அதனால நய அப்படின்னா கொண்டு போ, டேக் மீன் அர்த்தம்.
நய மாம் சுவாமினக, என்னை உன்னுடைய சுவாமினக, உன்னோட கிங்கு கிட்ட சமீபம், அவர்கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. ததோ தௌவாரிகஹ தம் பிரபோஹு சமீபம் அனயத். ததஹ தௌவாரிகஹ, அதனால அந்த தௌவாரிகன்னு சொல்றாங்களே கேட் கீப்பர் என்ன பண்றாரு, அவரை பிரபோஹு சமீபம் அந்த கிங்கு கிட்ட கூட்டிட்டு போறாரு. வீரவரக இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, ராஜா கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பிரணாம் புரசரம் சவனியம், ஸோ ரொம்பவும் உங்களை தாழ்ந்து வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தேவ யதி சௌபாக்கியேன அகம் பவதஹ சேவாயாம் நியுஜிதஹ தர்ஹி யதா திஷ்யதே தத் ஸ்ரத்தயா பாலயிஷ்யாமி. ஸோ வணங்கிக்கிட்ட என்ன சொல்றாரு தேவ, ஸோ தேவனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ கிங்க வந்து கிங், எதி சௌபாக்கியேன, ஸோ பை தி குட் ஃபார்ச்சூன், ஸோ சௌபாக்கியத்தால அகம் பவதஹ சேவாயாம், நான் உங்களுடைய சேவாயாம் சேவை செய்வதற்காக நியோஜித்தக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அப்படின்னா, தர்ஹி அப்படின்னா யதாதிஷ்யத்தை, நீங்க என்னெல்லாம் கமெண்ட் பண்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க ஆர்டர் பிரகாரம், தத் ஸ்ரத்தையா அதை வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா பாலயிஷ்யாமி நான் ஒபே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா கிம் தே வர்த்தனம், உன்னுடைய வர்த்தனம், உன்னோட சேலரி என்ன, உன்னுடைய எவ்வளோ உன்னுடைய சேலரி, உனக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜா கொஸ்டின் கேட்கிறாரு. வீரவரக சொல்றாரு பிரதிதினம் சுவர்ண ஷத் சதுஷ்டயம் தேவ, ஸோ ஒரு நாளும் எனக்கு சுவர்ண ஷத், அதாவது கோல்டு காயின்ஸ், சுவர்ண ஷத் சதுஷ்டயம், ஸோ 400 கோல்டு காயின்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. காத்தே சாமக்ரி, சாமக்ரி அப்படின்னா உன்னுடைய வெப்பன்ஸ்லாம் என்ன, நீ என்ன பாதுகாக்கிறேன்னு சொல்ற இல்லையா, ஸோ உன்னுடைய மெட்டீரியல், உன்னுடைய பொருட்கள்லாம் என்னென்ன, எங்க உன்னுடைய பொருட்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வீரவர சொல்றாங்க இமௌ பாஹு ஏஷ கங்கஷ்ச, ஸோ இமௌ பாஹு என்கிட்ட இருக்கிற இந்த 2 கைகளும், ஏஷ இந்த கங்கஹஷ்ச அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இந்த ஸ்வாடும் என்கிட்ட இருக்கிற இந்த கத்தியும் என்னோட கைகளும் தான் என்னுடைய வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, நைத சக்கியம், அப்ப எப்படி இதை பிரிக்கணும், ந யதத் சக்கியம், சக்கியம்னா பாசிபிள், நாட்னு சொல்றாரு, இது பாசிபிள் கிடையாது, நீ இதை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து என்ன பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு கேட்கறனா 400 கோல்டு காயின்ஸ் கேட்கிறாரு, இது பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா. தத் ஸ்ருத்வா வீரவரஹ ராஜானாம் பிரணம்ய ராஜசபாத் நிர்கதஹ. தத் ஸ்ருத்வா, ராஜா சொன்ன உடனே, அதை கேட்ட உடனே வீரவரஹ என்ன பண்றா, ராஜானாம் பிரணாமிய, ராஜாவுக்கு பிரணாம் பண்ணிக்கிட்டு ராஜசபாத்தக, ராஜசபையிலிருந்து நிர்கதக வெளியில போயிடுறான். அப்ப மந்திரி இதை என்ன சொல்றாரு பாருங்க, ததாலோக்கிய, தத பிளஸ் ஆலோக்கிய, அதை பார்த்த மந்திரி சொல்றாரு தேவ, ஸோ கிங், தின சதுஷ்டஸ்ய வேதனார்ப்பணேன பிரதமம் பரீட்சயதாம் ஸ்வரூபமஸ்ய வேதனார்த்தினோ ராஜபுத்திரஸ்ய கிம் உபபன்னமேதத் வேதனம் ந வேதி. ஸோ உடனே மந்திரி ராஜாவுக்கு என்ன அட்வைஸ் பண்றாரு பாருங்க. ஸோ மந்திரிகளோட வேலை என்னது, ராஜாக்கு அட்வைஸ் பண்றது இல்லையா. ஸோ இதை பார்த்த உடனே மந்திரி வந்து ராஜா கிட்ட சொல்றாரு, தேவ தின சதுஷ்டயஸ்ய, அதாவது ஒரு 4 டேஸுக்கு, தின சதுஷ்டயஸ்ய, ஸோ ஒரு 4 டேஸுக்கு வேதனார்ப்பணேன, அதாவது அவன் கேட்ட அந்த சேலரியை கொடுத்து, பிரதமம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், பரீட்சயதாம் அவரை டெஸ்ட் பண்ணலாம், ஸ்வரூபமஸ்ய, ஸோ எதை டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ராஜபுத்திரஸ்ய வேதனார்த்தினஹ ஸ்வரூபஸ்ய, ஸோ எந்த ராஜபுத்திரன் வேதனார்த்தினஹ சேலரி கேட்டு வந்தானோ அவனுடைய ஸ்வரூபமஸ்ய, அவனுடைய ஸ்வரூபத்தை நம்ம என்ன பண்ணலாம், அதாவது அவனுடைய உண்மையான முகத்தை ஒரு 4 டேஸ் அவன் கேட்குற சேலரியை கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். கிம் கிம் உப்பன்னமேதத், அதை எப்படி பிரிக்கணும் பாருங்க, கிம் பிளஸ் உப்பன்னம் ஏதத், உப்பன்னம் அப்படின்னா அப்ராப்ரியேட், என்ன, ஏதத் இந்த விஷயங்கள் அவர் கேட்டார் இல்லையா, இவ்வளவு மணி கேட்டிருக்காரு, ஏதத் உப்பன்னம் இது அப்ராப்ரியேட்டான வேதனமா சேலரியா ந வேதி இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்றாரு. அத மந்திரினாம் வச்சனாத் தாம்பூலதானேன நியோஜிதோ அசௌ ராஜபுத்ரோ வீரவரோ நரபதினா.
அத மந்திரினா வச்சனா. ஸோ அதனால மந்திரி சொன்ன வார்த்தைகளால தாம்பூல தானேன், அதாவது தாம்பூலம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, வெத்தலை வச்சு தாம்பூலம் கொடுப்பாங்க. ஸோ ராஜா என்ன பண்றாரு, வெத்தலை வச்சு முன்னெல்லாம் அது ஒரு பழக்கமா இருந்தது இல்லையா. ஸோ தட்டில் வெத்தலையை வச்சு தாம்பூலம், அதான் தாம்பூலம் சொல்றாங்க, தாம்பூலத்தை கொடுத்து நியோஜித்தோ அசவ், அசவ்னா அவரை, யாரு அந்த ராஜபுத்திரனை, வீரவரகன் சொல்றோம் இல்லையா, அவரை நியோஜித்தோ அசௌ ராஜபுத்திரோ, அந்த ராஜபுத்திரனை நியோம் பண்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க. வீரவரோ நரபதினா அப்படின்னா கிங்கால அவர் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. ச ராஜபுத்திரः பிரதிதினம் பிரபாத்தே ராஜ தர்ஷனாந்தரம் ஸ்வவேதனஸ்ய யச்சதி தேவேபியः அர்த்தம். ச ராஜபுத்திரः. ஸோ அதற்கப்புறம் இந்த ராஜபுத்திரன் என்ன பண்றாருன்னா, பிரதிதினம் பிரபாத்தே, ஒவ்வொரு நாளும் காலையில ராஜதர்ஷனாத் அனந்தரம், ராஜதர்ஷனாத் அனந்தரம், ராஜாவினுடைய ராஜாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்வவேதனசிய, அவருடைய அந்த சொந்த சம்பளம் இருக்கு இல்லையா, அதுல யச்சதி தேவேபியः அர்த்தம். ஸோ தேவேபியः யச்சதி அர்த்தம், யச்சதி அப்படி புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஸோ அவருடைய சம்பளத்துல அர்த்தம் அப்படின்னா ஹாஃப், அவருடைய சம்பளத்துல ஹாஃப் ஆஃப் தி சேலரி அவர் என்ன பண்றாருன்னா தேவேபியः யச்சதி, கடவுளுக்கு கொடுத்துடுறாரு. ஸ்திதஸ்ய ச அர்த்தம் தரித்ரேபியः ததாதி. ஸோ இருக்கிறதுல ச அர்த்தம், இருக்கிறதுல மீதிய தரித்ரேபியः ச அர்த்தம், அது இருக்கிறதுல பாதிய என்ன பண்றாருன்னா தரித்ரஹ, புவர் பீப்புளுக்கு கொடுத்துறாரு. நிஷீபதி ச தத் வசிஷ்டம் போஜய விலாச வியார்த்தம் பத்னயः ஹஸ்தே. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தத் வசிஷ்டம் அதாவது மீதி இருக்கிற காசை, ஸோ ஹாஃபை வந்து கடவுளுக்கு கொடுத்துடுறாரு, அதுல ஹாஃபை வந்து புவர் பீப்புளுக்கு கொடுத்துருக்காரு. அப்ப மீதி இருக்கிறது அவர் என்ன பண்றாருன்னா தத் வசிஷ்டம் போஜய விலாச வியார்த்தம், வியார்த்தம்னா செலவுக்காக, ஸோ ஃபுட் அண்ட் மற்ற செலவுக்காக பத்னயாக ஹஸ்தே, அவருடைய ஒய்ஃபோடைய கையில நிஷிபதி ஹேண்ட் ஓவர் பண்றாரு. ஸோ இருக்கிற காசை அவர் இந்த மாதிரி தான் பிரிச்சு கொடுக்குறாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ததோ ததஹ, ஸோ அதனால அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, ததஹன்னு அதுக்கப்புறம் திருதா யுதஹ சஹ ராஜத்வாரம் அஹர்நிஷம் சேவதே. ஸோ அதுக்கப்புறம் ஆம்ட், அதாவது அவருடைய கையில் அந்த ஸ்வாடு சொன்னார் இல்லையா, அந்த ஸ்வாடு அந்த வெப்பனை கையில் எடுத்துக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு திருதாயுதஹ சஹ ராஜத்வாரம், ராஜாவினுடைய வாசல்ல, துவாரம் அஹர்நிஷம் அப்படின்னு படிக்கணும். அஹர்நிஷம்னா டே அண்ட் நைட்னு அர்த்தம். ஸோ நைட் அண்ட் டேவா என்ன பண்றாருன்னா சேவத்தை, அந்த இடத்துல சேவை பண்றார் ராஜாவுக்காக, அந்த இடத்துல பாதுகாப்புக்காக அவர் அங்க நிற்கிறார். யதா ராஜா ஸ்வயம் ஆதிஷதி, ஸோ எப்ப ராஜா வந்து அவரே ஆதிஷத்தின்னு அவரே ஆர்டர் கொடுக்கிறாரோ, ததா யாதி ஸ்வகிருஹம், அப்பதான் அவருடைய வீட்டுக்கு அவர் போறாரு. அது வரைக்கும் ராஜாவோட பாதுகாப்புக்காக ராஜாவுடைய அந்த மாளிகை கிட்டே அவர் நிற்கிறாரு. அதை கதா, அதாவது அது பிளஸ் ஏ கதா, அப்போ ஒரு தடவை கிருஷ்ண சதுர்தஷ்யாம் அர்த்தராத்திரே, கிருஷ்ண சதுர்தஷ்யாம் அப்படின்னா கிருஷ்ண அப்படின்ற மாசத்துல, அதாவது தேய்பிரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாசத்துல, சதுர்தஷ்யாம் அப்படின்னா 14th டேல அர்த்தராத்திரியில, அதாவது ரொம்ப மிட் நைட்ல ச ராஜா ஸ்ருதவான் கருண ரோதன துவனிம் கஞ்சன். ஸோ அந்த சமயத்துல ராஜாவுக்கு ஸ்ருதவான், ராஜாக்கு காதுல என்ன கேக்குது அப்படின்னா கருண ரோதன துவனி, ரோதனா அழக்கூடிய, கருணனா ரொம்பவும் தயா கூர்ந்து ஒரு அழுகிற மாதிரியான ஒரு துவனி, ஒரு சத்தம் வந்து ஏதோ ஒன்று கேட்குது. கஞ்சனா ஏதோ ஒரு அந்த மாதிரியான ஒரு கருணை நிறைந்த ஒரு அழுகை சத்தம் ராஜா ஸ்ருதவான், ராஜா கேட்கிறாரு. ராஜா உடனே கேட்கிறாரு, கோ அத்ர துவாரி திஷ்டதி, யாரு துவாரி, துவாரினா வாசல்ல நிற்கக்கூடியது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வீரவரக உடனே சொல்றான், சேவகோ வீரவரஹோ அத்ர துவாரி வர்த்ததே தேவ, சேவகனான வீரவர அத்ர இங்கே துவாரத்துல, அதாவது இந்த கேட்வேல நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். கிரந்தம் அனுசர் ராஜபுத்திர, அதாவது கிரந்தன் அழுகைய அனுசரி அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அழுகை எங்கிருந்து வருதுன்றத பாரு ராஜபுத்திர அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. யதா திஷதி தேவக, நீங்க எப்படி ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செய்யறான். ததோ அசௌ, அதாவது ததஹ அசௌ, ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா
தத் ரோதன ஸ்வரம் அனுசரன் பிரச்சலதிஹ. ஸோ தத் ரோதன, ஸோ அந்த ரோதன அழுகை, ஸ்வரம்னா சத்தம், அந்த அழுகை சத்தத்தை அனுசரன் பிரச்சலித்தக, ஸோ அனுசரனை அதை ஃபாலோ பண்ணி நடந்து போகிறான். அப்போ ராஜா ஸ்வகதம், ராஜா தனக்கு தானே என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, நைஷ கந்தும் அர்ஹதி ராஜபுத்திர ஏகாக்கி சூச்சி மேத்யே திமிரே அஸ்மின். ஸோ ராஜா தனக்குள்ள என்ன சொல்லிக்கிறாருங்கன்னா, நைஷ அப்படின்னா ந ஏஷ, இல்லை இவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இல்லை இவன், கந்தும் அர்ஹிதக, ஸோ இவன் அனுப்புறது வந்து கரெக்டாக இருக்காது, அர்ஹத்தின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அருகதையாக இருக்காது, இவனை தனியாக இந்த காட்டில் நம்ம அனுப்புறது கரெக்டாக இருக்காது அப்படின்னு ராஜா தன்னைத்தானே பேசிக்கிறாரு. ந ஏஷ கந்தும் அர்ஹதி ராஜபுத்திர ஏகாக்கி, ஏகாக்கினா தனியா, ஸோ தனிமையில் எந்த மாதிரி, சூச்சி மேத்யே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப டென்ஸாக அடர்ந்த காடு இருக்கக்கூடிய, அதே மாதிரி இந்த திமிரே இந்த டார்க்னஸில் இவர் அனுப்புறது வந்து சரியா இருக்காது, காடு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க்காக இருக்கிற சமயத்தில், அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து அந்த தேய்பிரே அப்படின்ற அந்த டேவை வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருட்டாக இருக்கிற சமயத்தில் இந்த ராஜபுத்திரன் தனியாக அனுப்புறது வந்து கரெக்டானது கிடையாது. கந்தும் ந அர்ஹதி அப்படின்னு சொல்றாரு. தஸ்மாத், ஸோ அதனால அகமபி கச்சாமி, ஸோ நானும் கூட அவன் கூடயே போறேன் அப்படின்னு சொல்லி, தஸ்மாத் அகமபி கச்சாமி பிருஷ்டதோ அஸ்ய, அஸ்ய பிருஷ்டதக அப்படின்னு அர்த்தம், அவருடைய பேக்ல அவன் பின்னாடியே நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நிரூபயாமி ச கிமேத திதி, நிரூபயாமி, ஸோ நானும் அது என்னன்றதை பார்க்குறேன், கிம் ஏதத் இதி, இது என்ன அப்படின்றத நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போறாரு. வீரவரக பின்னாடி இப்ப ராஜாவும் போறாரு. ததோ நரபதி கங்கபாணிஹி தஸ்ய அனுசரக்ரமேண பஹிஹி நிரகச்சத் நகரி துவாராத் ததஹ நரபதிஹி. ஸோ அதனால அந்த நரபதி என்ன பண்றாரு, ராஜா என்ன பண்றாரு, கங்கபாணிஹி தஸ்ய, அதாவது கையில ஸ்வாட் எடுத்துட்டு வந்தா இல்லையா, வீரவரக வந்தார் இல்லையா, அவரு கூட அனுசர கிரமேன அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே, பஹிஹி நிரகச்சத் நகர துவாராத் பஹிஹின்னு எடுத்துக்கணும். ஸோ நகரத்துக்கு தூரத்துல வெளியில வந்துட்டாங்க. அத கச்சதா ராஜபுத்திரேன பஹிஹி, அத கச்சதா அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன அவர் பார்த்தாருன்னா, ராஜபுத்திரேன பஹிஹி, ஸோ ராஜபுத்திரன், இந்த ராஜபுத்திரன் அதாவது வீரவரக ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது, நகராத் பஹிஹி, நகராத் பஹிஹி நகரத்துக்கு வெளியில, ஆலோகிதா பார்க்கிறதுன்னு அர்த்தம். அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா, ரோதனபரா காபி சுந்தரி, ஸோ அழுதுகிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சுந்தரி, ரொம்ப அழகான திவ்யாபரண பூஷிதா, ஸோ அடோன்ட் வித் டிவைன் ஆர்னமெண்ட்ஸ், ஸோ நிறைய வந்து தெய்வீகமான அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி ஆபரணங்கள் போட்ட ஒரு அழகான ஒரு சுந்தரி, ஒரு அழகான ஒரு விமன் வந்து ரோதனபரா, ரொம்ப ஒரு அழற கோலத்தோட இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை தான் அவர் வந்து ராஜபுத்திரன் கிட்ட பார்த்தாரு. இவர் ஃபாலோ பண்ணி போகும்போது இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ராஜா வந்து அங்க ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. இந்த வீரவரக வந்து பார்த்தது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு தேவலோகத்தை சேர்ந்த ஒரு பெண் மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க. அப்ப வீரவரக கேட்கிறாரு, குவா துவம்பம்பே, கா துவம்பம்பே, நீ யாரு அம்பா, நீ யாருமா, கிமர்தம் விலப்பசி, எதுக்காக நீங்க அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வீரவரக கேட்கிற. இது எல்லாமே ராஜா பார்த்துட்டு இருக்காரு. அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சாமி தான் அவங்க, ராஜலக்ஷ்மி. இந்த லக்ஷ்மி சாமி அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வத்ச அகமேதஸ்ய பூபாலஸ்ய சூத்ர கஸ்ய ராஜலக்ஷ்மி அஸ்மி, நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகம் ஏதஸ்ய பூபாலஸ்ய, இந்த ராஜாவினுடைய, ஸோ ஒரு ராஜாவுமே ரொம்ப செல்வ செழிப்பா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க கூட அந்த லக்ஷ்மி கடவுள் இருப்பாங்க அப்படியே. அதை தான் இங்க சொல்றாங்க. வத்ச அகம் ஏதஸ்ய பூபாலஸ்ய சூத்ரகஸ்ய, ஸோ இந்த ராஜா சூத்ரகனுடைய ராஜலக்ஷ்மி அஸ்மி, இவனுடைய ராஜலக்ஷ்மி நான் தான். சிரமேதஸ்ய புஜ சாயாயாம் சுஹ மஹதா சுகேன நிவசாமி, சிரம், சிரம் அப்படின்னா லாங் இயர்ஸா, ரொம்ப நாளா, ஏதஸ்ய புஜச்சாயாயாம், ஸோ இவருடைய புஜச்சாயம்னா ஆர்ம்ஸினுடைய நிழல்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன மீன் பண்றாங்கன்னா, இந்த ராஜா கிட்டேயே அதான் மீன் பண்றாங்க, சிரம், ஸோ ரொம்ப காலமா இந்த ராஜா கிட்டேயே, சுமஹதா சுகேன, ரொம்ப சந்தோஷத்தோட நான் நிவசாமி, நான் வாழ்ந்து வந்துட்டேன். ஸோ ரொம்ப காலம் இந்த ராஜா கிட்டே நான் வாழ்ந்து வந்துட்டேன்.
साम्प्रतं तु देव्या अपराधनयध्या प्रभूत्य तृतीया दिवसे राजा पञ्चत्व यास्यति तथा अहम अनाथ भविष्यामि. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக வந்து இந்த ராஜா கிட்டேயே நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டேன். சாம்பிரதம் தூ, ஆனால் இப்போ தேவ்யா அபராதனாத்யா, அபராதன் ஆத்ய, ஆத்யனா இன்னைக்கிலிருந்து, அபராதேன அப்படின்னா அபராதத்தினால, ஸோ ஒரு ஃபால்ட் இல்லை ஒரு மிஸ்டேக்கால, அபராதேன ஆத்ய, ஆத்ய பிரபுத்திய திருத்தியா திவசே, இன்னையில இருந்து 3வது நாள் ராஜா பஞ்சத்வ யாஸ்யதி, ராஜா வந்து இறந்து போக போறாரு. ஸோ ஏதோ ஒரு குற்றம் செய்ததுனால கடவுளினுடைய அபராதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னையிலிருந்து 3வது நாள் ராஜா இறந்து போக போறாரு. ததா அகம் அநாத பவிஷ்யாமி, அநாதை அப்படின்னா யாரும் இல்லாதவனா நான் ஆயிடுவேன். ஏன்னா நான் இந்த ராஜா கிட்டே ரொம்ப நாளா இருந்திருக்கேன். ஸோ ததா அகம் அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, நான் என்ன ஆயிடுவேன், அநாதையாக ஆயிடுவேன். அநாத பவிஷ்யாமி. ததிதானீம் அப்படின்னா தத் இதானீம், அதனால நாத்ர ஸ்தாஸ்யாமிதி கிரந்தாமி. தத் இதானீம் அதனால, ந அத்ர, அத்ர நான் இங்கே, ந இல்லைன்னு சொல்றாங்க, ஸ்தாஸ்யாமி இதி, ஸோ நான் இங்கே ஸ்டே பண்ண முடியாது அப்படின்றதுனால கிரந்தாமி நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ராஜலக்ஷ்மி. இதை வீரவரக கேட்ட என்ன சொல்றாரு பாருங்க. ததா கர்ணய பிரணிபத்திய, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தத் அகர்ணிய அதை கேட்டு பிரணிபத்திய பவ் பண்றாரு, வணங்குறாரு. வணங்கி என்ன சொல்றாரு, பகவதி, ஸோ பகவதி அம்மா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, அஸ்தி யத்ர கஷ்சித் உபாயோ ஏன பகவத்யாக புனரிஹி சிரவாசோ பவதி சுச்சிரம் ஜீவதி ச சுவாமி. ஸோ வணங்கி அவர் என்ன கேட்குறாருன்னா, பகவதி அஸ்தி யத்ர, யத்ர அப்படின்னா இங்கே, அஸ்தின்னு அர்த்தம் இங்கே இருக்கிறதுக்காக, கஷ்டித் உபாய ஏன, ஸோ ஏதாவது ஒரு உபாயம், ஏதாவது ஒரு சொல்யூஷன், பகவத்யாக ஸோ உங்களால், நீங்கள், புனரிக சிரவாசோ ஸோ நீங்கள் ரொம்ப காலம் இங்கே வாழ்றதுக்காகவும், சுச்சிரம் ஜீவதி ச சுவாமி ஸோ ரொம்ப காலம் என்னுடைய சுவாமி என்னுடைய கிங் வாழ்றதுக்கும் ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பவ் பண்ணி கேட்குறாரு. ஏதாவது அஸ்தி எத்திர ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ராஜலக்ஷ்மி அஸ்தி வத்ஸ் ஒரு உபாயம் இருக்கு. ஏக்கை வாத்ர அப்படின்னா ஏகா பிளஸ் ஏவ பிளஸ் அத்ர, ஏகா ஏவ அத்ர, ஸோ இங்கே ஒரே ஒரு பிரவர்த்திகி ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. ச ச தீவ ச பிளஸ் அதீவ துஸ்சாத்யா, ஸோ துஸ்சாத்யா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாரு. ஸோ வீரவரக என்ன கேட்குறாரு பவ் பண்ணி, ஸோ ஏதாவது ஒரு உபாயம் இருக்கா, அந்த உபாயத்தால் நீங்கள் திரும்பவும் இங்கேயே ரொம்ப நாளும் வாழணும், அதே மாதிரி என்னோட ராஜாவும் வாழணும், உபாயம் இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு ராஜலக்ஷ்மி சொல்றாங்க, இருக்கு. ஏகா ஏவ அத்ர ஒரே ஒரு உபாயம் இங்கே இருக்கு. சா ச அதீவ, ஆனா அது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அதீவ துஸ்சாதியா ரொம்பவும் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. வீரவரக சாஷ்டாங்கம் நமஸ்கிருத்திய, ஸோ சாஷ்டாங்கமா வணங்கிக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, அம்ப கதைய கஹ சஹ உபாய துஸ்சாதிய, ஸோ நீங்கள் சொல்லுங்க அது என்ன சொல்யூஷன், ரொம்ப டிஃபிகல்ட்டான சொல்யூஷன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு. ராஜலக்ஷ்மி சொல்றாங்க, ஸ்ரீயதாம் புத்திர கேளு மகனே, யதி த்வயா ஸ்வஸ்ய சர்வதः பிரியம் வஸ்து சஹாசவதனே பகவத்யைஹி சர்வ மங்களாயி உபாஹாரः கிரியதே ததா புனர்ஜீவிஷ்யதி ராஜா சூத்ரகோ வருஷாணாம் சதம் அஹஞ்ச சுகேன நிவத்ஸ்யாமி. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஸ்ரீயதாம் புத்திர சொல்றேன், நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன். எதி துவயா, ஸோ ஒருவேளை உன் மூலமாக, ஃப்ரம் யூன்னு சொல்றாங்க. துவயா ஸ்வஸ்ய சர்வதக பிரியம், உன்னால சர்வதக பிரியம் ஸ்வஸ்ய வஸ்து, ஸோ ரொம்பவும் உனக்கு பிடித்த ஸ்வஸ்ய உன்னுடைய வஸ்து உன்னுடைய பொருள்,
சஹாசவதனேன ரொம்ப போல்டு ஃபேஸோட ரொம்ப ஹாப்பியான ஒரு முகத்தோட பகவத்யை சர்வமங்களாயை ஸோ பகவதி சர்வமங்களாயை எனக்கு உபஹாரக கிரியதே எனக்கு ஒரு நீ வந்து ஒரு ஆஃபராக அதை கொடுத்த அப்படின்னா ததா அப்போ என்ன ஆகும்னா புனர்ஜீவிஷ்யதி ராஜா திரும்பவும் ராஜா புனர்ஜீவியஷி சுத்ரகோ வருஷானாம் சதகம் 100 வருஷம் உன்னுடைய ராஜா திரும்பவும் வாழ்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அகம் ச அதாவது அகம் பிளஸ் ச நானும் கூட சுகேன நிவத்சயாமி நானும் கூட ரொம்ப சந்தோஷமா இங்கேயே வாழ்வேன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. தத்தஹ சா தத் க்ஷணாதேவ கதா ஆதிருஷ்யதா தத் சம்முகாத் தத்தஹ அதுக்கப்புறம் சான்றது ராஜலட்சுமி சொல்றாங்க கடவுளை சொல்றாங்க. தத் க்ஷணாதேவ தத் ஷனாத் பிளஸ் ஏவ ஸோ அந்த கணமே அங்கே இருந்து கதா ஆதிருஷ்யாத் ஸோ அங்கேருந்து என்ன பண்ணாங்க டிஸப்பியர் ஆகி போயிட்டாங்க. தத் சம்முகாத் அவருடைய முகத்தில் இருந்தது அவர்கிட்ட இருந்து அந்த க்ஷணமே அவங்க அங்கேருந்து சொல்லிட்டு அங்கேருந்து டிஸப்பியர் ஆயிட்டாங்க. ஸோ இதோட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இதை கேட்ட வீரவரக என்ன பண்றாரு பின்னாடி இருந்து கேட்ட ராஜா என்ன பண்றாரு அப்படின்றது நம்மளுக்கு செகண்ட் பார்ட்ல தான் அதாவது உங்களுடைய லெசன் 11ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் 11 படிக்கும்போது இந்த கதையை நம்ம இன்னும் ஃபுல்லா தெரிஞ்சுக்குவோம் சில்ட்ரன். இது வரைக்கும் இருக்கிற ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது கொஞ்சம் ஏன்ஷியன் ஸ்டோரி அப்படின்றதுனால வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதை அன்வயக பண்ற ப்ரோஸ்லயே நம்ம அன்வயக பண்ற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் சில்ட்ரன். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க. தேங்க்யூ.